8th question. Prove by vector method sin alpha plus beta equal to. அதாவது ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஒன்னு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருந்தா இன்னொரு ஆங்கிள் ஃபோர்த் குவாட்ரண்ட் இருக்கிற மாதிரி எடுத்தா ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. நம்ம இந்த ஆங்கிள் ஆல்பான்னு எடுத்துக்கலாம், இதைய பீட்டான்னு எடுத்துக்கலாம். அதே செப்பரேட் பண்ணியிருந்தா ஒரே குவாட்ரண்ட்டுக்குள்ள வர மாதிரி எடுக்கணும், ஆட் பண்ணியிருந்தா ஆப்போசிட்ல வர மாதிரி எடுக்கணும். அடுத்தது இங்க சைனா காசா இந்த எல்ஹெச்எஸ்ல சைன், அப்ப கண்டிப்பா கிராஸ் ப்ராடக்ட் அதாவது வெக்டார் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணணும். காஸ் வந்திருந்தா டாட் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணணும். பேசிக்ல தெளிவா இருக்கணும். நாவ் இது ஏ கேப், இது பி கேப். கேப்னால என்னது யூனிட் வெக்டார். அப்ப இதோட டிஸ்டன்ஸ் 1, இதோட டிஸ்டன்ஸ் 1. ப்ரீவியஸ் சம்ல பார்த்த அதே கான்செப்ட். இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி. இப்ப பாயிண்ட் ஏ பிளாட் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் ஆரா இருந்து ஆங்கிள் தீட்டாவா இருந்தா போலார் ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கான்செப்ட் ஆர் காஸ் தீட்டா கமா ஆர் சைன் தீட்டா. இங்க ஆருக்கு பதிலா 1, ஏன்னா யூனிட் வெக்டாரோட டிஸ்டன்ஸ் 1, தீட்டாக்கு பதிலா ஆல்பா. அப்ப ஆர்ங்கிறது 1 1 காஸ் தீட்டா, தீட்டாங்கிறது ஆல்பா கமா 1 சைன் தீட்டா, தீட்டாங்கிறது ஆல்பா. இந்த ஆங்கிள் ஆல்பா வந்து இந்த டிஸ்டன்ஸ் 1 இருந்தா காஸ் ஆல்பா சைன் ஆல்பா. இந்த டிஸ்டன்ஸ் 1 இருந்து ஆங்கிள் ஆல்பாக்குறப்போ காஸ் ஆல்பா சைன் ஆல்பா. அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் 1 இருந்து ஆங்கிள் பீட்டாவா இருக்கிறப்போ காஸ் பீட்டா கமா சைன் பீட்டா. அடுத்தது இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், அப்ப ரெண்டுமே பாசிட்டிவ், கண்டு தேவையில்லை, சைன் பத்தி கவலைப்பட தேவையில்லை. இது எந்த குவாட்ரண்ட்? ஃபோர்த் குவாட்ரண்ட். அப்ப எக்ஸ் பாசிட்டிவ், ஒய் நெகட்டிவ், நோ டவுட். எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிற ஒவ்வொரு 1 சென்டிமீட்டருக்கு பேரு யூனிட் வெக்டார் பேரு ஐ கேப், y ஆக்சிஸ்ல இருக்கிற ஒவ்வொரு யூனிட் வெக்டார் பேரு j கேப். இந்த காஸ் சைன்ங்கிறது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கான்செப்ட்ல வந்திருக்கு. அதனால அங்கிருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் பிளாட் பண்ணிக்கலாம் m. இங்க ஒரு பெர்பெண்டிகுலர், அது n. Now let us write a cap. Concept of that position vector. இங்க காஸ் ஆல்பா சைன் ஆல்பா இருந்தா இந்த பொசிஷன் வெக்டார் ஏ கேப் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் கூட ஐ கேப் காஸ் ஆல்பா ஐ கேப், செகண்ட் கூட ஜே கேப் பிளஸ் சைன் ஆல்பா ஜே கேப். அடுத்து இந்த பி கேப், என்ன இது ஓபி வெக்டார், இது ஒரு பொசிஷன் வெக்டார், ஓஏ வெக்டார் மாதிரி ஓபி வெக்டார் ஒரு பொசிஷன் வெக்டார். அப்போ பி கேப் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் கூட ஐ கேப் காஸ் பீட்டா ஐ கேப், அப்புறம் செகண்ட் கூட ஜே கேப் மைனஸ் சைன் பீட்டா ஜே கேப். இப்போ இது சைன், அதனால கிராஸ் ப்ராடக்ட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல மட்டும்தான் மூவ் பண்ணணும். இது பி கேப், அது ஏ கேப். அப்போ இதுதான் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், பி கேப் கிராஸ் ஏ கேப். டாட் ப்ராடக்ட் இருந்தா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஐ இன்டு ஐ பிளஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஜே இன்டு ஜே, அதாவது ஐ கேப் ஜே கேப் அப்படி வரும். அதே கிராஸ் ப்ராடக்ட்னா டிட்டர்மினன்ட் மெத்தட், ஃபர்ஸ்ட் ரோ is always occupied by I cap, J cap, K cap. First A இருக்கா B இருக்கா, B செகண்டா இருக்கிறதா B, B யோட கோஎஃபிஷியன்ட்ஸ் இங்க எழுதணும். I cap ஓட கோஎஃபிஷியன்ட் cos பீட்டா, J cap ஓட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் sin பீட்டா, K வே இல்ல அப்போ 0. அடுத்து செகண்ட் இருக்கிறது A, A ஓட கோஎஃபிஷியன்ட் அடுத்த ரோல எழுதணும். மேக்ஸிமம் ஸ்டூடண்ட்ஸ் இந்த A cap இங்க செகண்ட் ரோல எழுதி B cap தேர்ட் ரோல் எழுதிக்குவாங்க. மிஸ்டேக் பண்ணாத, ஃபர்ஸ்டா என்ன இருக்குதோ அதுதான் இந்த செகண்ட் ரோல, செகண்டா இருக்கிறது தேர்ட் ரோல. ஏ கேப் கிராஸ் பி கேப், அதுவும் ஏ கேப் கிராஸ் பி கேப் அதுவும் கண்டுபிடிக்கலாம். பட் அங்க இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி ப்ராப்பர்ட்டி கம்யூட்டேட்டிவ் நாட் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். அதே நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போயிட்டோம். அடுத்து ஏ கேப், அது ஐயோட கோஎஃபிஷியன்ட் காஸ் ஆல்பா, ஜே ஓட கோஎஃபிஷியன்ட் சைன் ஆல்பா, கேவே இல்ல அப்போ 0. ஒரு டிட்டர்மினன்ட் நமக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண தெரியும், பிளஸ் மைனஸ் பிளஸ் போட்டு. அப்போ என்ன வரும், பி கேப் கிராஸ் ஏ கேப் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஐ, அந்த ரோவை காலத்தை மறைச்சிட்டு 0 மைனஸ் 0 0 தான். அப்போ ஐயை பத்தி பேசவே தேவையில்லை. ஜே, அந்த ஜேவோட ரோ காலத்தை மறைச்சிட்டா மறுபடியும் 0 மைனஸ் 0, அதை எழுத தேவையில்லை. மீதி என்ன இருக்கு, கே கேப்
அதோட ரோவையும் காலத்தையும் மறைச்சுக்கலாம். இதை மல்டிப்ளை பண்றப்போ காஸ் பீட்டா சைன் ஆல்பா அல்லது சைன் ஆல்பா காஸ் பீட்டா. எக்ஸ்ட்ராவா ஒரு மைனஸ் வரும், டிட்டர்மெண்டோட ஃபார்முலாலேயே வரக்கூடிய மைனஸ். அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் சைன் பீட்டா காஸ் ஆல்பா அல்லது மைனஸ் காஸ் ஆல்பா சைன் பீட்டா. இந்த மைனஸ் கூட சேர்றப்போ பிளஸ் காஸ் ஆல்பா சைன் பீட்டா. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ டெஃபினிஷன் படி போலாம். பை டெஃபினிஷன் P cap cross A cap equal to, listen very carefully, definition first order magnitude ஒரு யூனிட் வெக்டார் ஓட magnitude 1, செகண்ட் ஓட magnitude ஒரு யூனிட் வெக்டார் ஓட magnitude 1, கிராஸ்னாலே சைன். எதுக்கு இருக்கிற ஆங்கிள், பிக்கும் பி கேப்புக்கும் ஏ கேப்புக்கும் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் இருக்கக்கூடிய ஆங்கிள், பி கேப்புக்கும் ஏ கேப்புக்கும் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் இருக்கக்கூடிய ஆங்கிள் இந்த ஆங்கிள். இது என்னது, பீட்டா பிளஸ் ஆல்பா அல்லது ஆல்பா பிளஸ் பீட்டா. அப்போ இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் ஆல்பா பிளஸ் பீட்டா. பக்கத்தில் என் கேப், என் கேப் எழுதாத கே கேப் எழுது. ஏன்னா அந்த 3Dல இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அதே மாதிரி ஒரு ஜெட் ஆக்சிஸ் வரும். அந்த ஜெட் ஆக்சிஸ் மேலதான், கேர்ஃபுல்லா கவுனி, அந்த ஜெட் ஆக்சிஸ் மேலதான் கே கேப் இருக்கு. அந்த டெஃபினிஷன் படி அந்த என் கேப்ங்கிறது என்ன, இந்த ரெண்டோடைய பெர்பெண்டிகுலர் யூனிட் வெக்டார். இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இது ஜெட் ஆக்சிஸ். அப்ப இந்த ஜெட் ஆக்சிஸ் மேல இருக்கிற யூனிட் வெக்டார் கே கேப். இந்த கே கேப் தான் இந்த பி கேப்புக்கும் பெர்பெண்டிகுலர், இந்த ஏ கேப்புக்கும் பெர்பெண்டிகுலர். தப்பி தவறி கூட என் கேப் எழுதிடாத. அந்த டெஃபினிஷன், அந்த வெக்டார் ப்ராடக்ட், அந்த பேசிக் பீரியட் இருக்கிற டெஃபினிஷன் பார்த்து வந்தா உனக்கு தெளிவா புரியும். என்னது, அங்க எழுதக்கூடிய என் கேப்ங்கிறது இந்த ரெண்டினுடைய பெர்பெண்டிகுலர் யூனிட் வெக்டார். இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் நம்ம Z ஆக்சிஸ் மார்க் பண்ணலினா கூட நமக்கு தெளிவா தெரியும், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலர் இருக்கிறதா Z ஆக்சிஸ், அதுல இருக்கிற யூனிட் வெக்டார் கே கேப். அந்த கே கேப்ங்கிற யூனிட் வெக்டார் தான் இந்த ஏ கேப்புக்கும் பெர்பெண்டிகுலர், பி கேப்புக்கும் பெர்பெண்டிகுலர். அதனால அங்க என்ன வரும், கே கேப். அப்போ சிம்பிளை பண்ணிக்கலாம், பி கேப் கிராஸ் ஏ கேப் ஈக்குவல் டு 1 into 1 into மல்டிப்ளை பண்றப்போ அந்த 1 காணா போய் சைன் ஆல்பா பிளஸ் பீட்டா கே கேப். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ 2 கொண்டு போய் 1ல சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். Substitute equation 2 in 1. B cap cross A cap. இதுக்கு பதிலா என்ன ரிசல்ட், sin alpha plus beta K cap equal to K cap into sin alpha cos beta plus cos alpha sin beta. எங்காச்சு கே கேப் கேன்சல் பண்ணிடாதீங்க, ஆப்ரேட்டரை கேன்சல் பண்ணக்கூடாது. என்ன பண்றோம், ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கே கேப். இங்க கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் sin ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு அங்க கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் sin ஆல்பா காஸ் பீட்டா பிளஸ் காஸ் ஆல்பா sin பீட்டா. See, we got the result. Hence proved. ஒரு 3 விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன விஷயம்னா, இங்க சப்ராக்ட் பண்ணியிருந்தா ஒரே குவாட்ரண்ட்ல ஆல்பா பீட்டா வர மாதிரி இருக்கணும், ஆட் பண்ணியிருந்தா இப்படி ஆப்போசிட் குவாட்ரண்ட்ல வர மாதிரி இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட், இங்க காஸ் வந்திருக்கா சைன் வந்திருக்கான்னு பார்க்கணும். காஸ் வந்திருந்தா டாட் ப்ராடக்ட், சைன் வந்திருந்தா கிராஸ் ப்ராடக்ட். ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான் மூவ் பண்ணணும். பி கேப் கிராஸ் ஏ கேப். ஏன்னா டாட்ல பிரச்சனை இல்லை, இதுல வெக்டார்ல கேர்ஃபுல்லா இருக்கணும், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல மூவ் பண்ணிடணும். இந்த 3லயும் மிஸ்டேக் வராம பார்த்துக்கணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.